உங்கள் ஆசையாக வளர்க்கும் செடிகள் திடீரென்று வாடிப்போவதை பார்த்து நீங்கள் எப்போதாவது வருத்தப்பட்டிருக்கிறீர்களா? ஆம் என்றால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். மார்ச் 2026 என்பது தோட்டக்கலை பிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான மாதமாக இருக்கப் போகிறது. ஒரு சிறிய விதையை மண்ணில் போட்டு அது முளைத்து வரும் அழகை பார்ப்பது ஒரு அற்புதம்தான். ஆனால் நம் அன்பின் மிகுதியால் நாம் செய்யும் சில விஷயங்களே அந்த செடிகளின் உயிருக்கு உலை வைத்து விடுகின்றன என்பது உங்களுக்குத் தெரியுமா? இந்த வீடியோவில் நாற்று வளர்ப்பில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறுகளைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வீட்டுத் தோட்டம் ஒரு பசுமைச் சோலையாக மாறும் என்று நான் உறுதியளிக்கிறேன். நாம் செடிகளுக்கு அதிக கவனம் செலுத்துவதே அவற்றை அழித்துவிடும் என்ற முரண்பாடான உண்மையை நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? இந்த வீடியோவின் இறுதியில் பல ஆண்டுகளாக பலரும் நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய தோட்டக்கலை ரகசியத்தின் உண்மையை நான் உடைக்கப் போகிறேன். உங்கள் செடிகளை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீர்கள், நீங்கள் செய்யும் தவறுகள் என்னென்ன என்பதைப் பற்றி கமெண்டில் என்னுடன் விவாதிக்க தயாராகுங்கள். நாம் முக்கிய பகுதிக்குச் செல்வதற்கு முன் சில அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். மனிதர்கள் பல 1000 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் வசந்த காலத்தின் தொடக்கமான மார்ச் மாதம் என்பது புதிய செடிகளை உருவாக்குவதற்கான ஒரு பொன்னான காலமாகும். ஆனால் 2026ஆம் ஆண்டைப் பொறுத்தவரை வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சில முக்கியமான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டின் தட்பவெப்ப நிலை வழக்கத்தை விட மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. திடீர் வெப்பம், எதிர்பாராத குளிர் என பருவநிலை மாறி மாறி வரக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாரம்பரியமாக நாம் பின்பற்றி வந்த சில நாற்று வளர்ப்பு முறைகள் முற்றிலும் தோல்வியடைய வாய்ப்புள்ளது. நாற்று என்பது ஒரு செடியின் குழந்தை பருவம் போன்றது. அந்த பருவத்தில் நாம் கொடுக்கும் அடித்தளம்தான் அந்த செடி பெரியதாக வளர்ந்து எவ்வளவு காய்களையோ அல்லது பூக்களையோ கொடுக்கும் என்பதை தீர்மானிக்கிறது. எனவே எந்தெந்த பழைய பழக்கங்களை நாம் இப்போது உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். இப்போது நாம் பார்க்கப் போகும் முதல் விஷயம் பலருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நாம் செய்யும் மிக முக்கியமான தவறுகளில் ஒன்று சாதாரண தோட்டத்து மண்ணை அப்படியே எடுத்து நாற்றுகளுக்கு பயன்படுத்துவதாகும். பலரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பெரிய மரங்களே வளரும் மண்ணில் இந்த சிறிய நாற்றுகள் வளராதா என்பதுதான். இது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. முளைக்கத் தொடங்கும் சிறிய விதைகளுக்கும் நாற்றுகளுக்கும் மிக மிக மென்மையான மற்றும் காற்றோட்டமான ஊடகம் தேவைப்படுகிறது. சாதாரண தோட்டத்து மண் மிகவும் கடினமானதாக இருக்கும். தண்ணீர் ஊற்றியவுடன் அது பாறை போல இறுகிவிடும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. இப்படி இறுகிய மண்ணில் சிறிய வேர்களால் ஊடுருவி வளர முடியாது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிறிய குழந்தைக்கு நாம் எப்படி எளிதில் செரிமானமாகும் மென்மையான உணவை கொடுக்கிறோமோ அதே போலத்தான் நாற்றுகளுக்கும் மென்மையான கோகோ பீட், பெர்லைட் மற்றும் மண்புழு உரம் கலந்த கலவை தேவை. 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் வெயிலின் தாக்கம் சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த நேரத்தில் இறுகிய மண் செடிகளின் வேர்களை முற்றிலும் அழித்துவிடும். எனவே தயவு செய்து நாற்றுகளுக்கென விற்கப்படும் பிரத்யேகமான மண் கலவையை பயன்படுத்துங்கள் அல்லது நீங்களே மென்மையான கலவையை உருவாக்குங்கள். இது உங்கள் செடிகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய படியாகும். சரி, மண் பிரச்சனையை சரி செய்தாச்சு. அடுத்து விதைக்கும் ஆழத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கிறது. இரண்டாவது மிகப்பெரிய தவறு விதைகளை மண்ணுக்குள் மிக ஆழமாக புதைப்பது ஆகும். இது பல புதிய தோட்டக்கலை ஆர்வலர்கள் செய்யும் ஒரு பொதுவான பிழையாகும். விதைகளை எவ்வளவு ஆழமாக புதைக்கிறோமோ அவ்வளவு வலுவாக செடி வளரும் என்று பலர் தப்பு கணக்கு போடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு விதைக்குள்ளும் முளைத்து மேலே வருவதற்கான ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் மட்டுமே சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். விதைகளை மிக ஆழமாக புதைத்துவிட்டால் அந்த சிறிய மூளை மண்ணை முட்டிக்கொண்டு வெளியே வருவதற்குள் தனது முழு ஆற்றலையும் இழந்து மண்ணுக்குள்ளேயே இறந்துவிடும். நீங்கள் ஆசையாக விதைத்த விதைகள் ஏன் முளைக்கவே இல்லை என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இதுதான் முக்கிய காரணம். இதை எப்படி சரியாகச் செய்வது என்பதற்கான ஒரு எளிய விதியை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஒரு விதையின் அளவு என்னவோ அதைவிட 2 மடங்கு ஆழத்தில் மட்டுமே அதை விதைக்க வேண்டும்.
உதாரணமாக, கடுகளவு உள்ள விதைகளை மண்ணின் மேற்பரப்பில் தூவி லேசாக மண் தூவினால் மட்டுமே போதுமானது. தர்பூசணி போன்ற பெரிய விதைகளை மட்டும் சிறிது ஆழமாக வைக்கலாம். மார்ச் 2026 பருவநிலையில் மேல்பரப்பு மண் விரைவாக காய்ந்துவிடும் அபாயம் உள்ளது. அதனால் விதைகளை மேலோட்டமாக விதைத்து அதன் மீது லேசான ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்து கொள்வது மிகவும் அவசியமாகும். இந்த சிறிய மாற்றத்தை நீங்கள் செய்தால் உங்கள் விதைகளின் முளைப்புத் திறன் 100% மாறும். இது புரிந்ததா? இப்பொழுது அடுத்ததாக தண்ணீர் ஊற்றுவதில் நாம் செய்யும் ஒரு பயங்கரமான தவறைப் பற்றி பார்ப்போம். மூன்றாவது முக்கியமான தவறு நாற்றுகளுக்கு அதிகப்படியான தண்ணீர் ஊற்றுவது. நாம் அனைவரும் நமது செடிகள் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறோம். அந்த பாசத்தை எப்படி காட்டுவது? தண்ணீர் ஊற்றுவதன் மூலம்தான் காட்டுகிறோம். தினமும் நிறைய தண்ணீர் ஊற்றினால் செடி வேகமாக வளரும் என்று பலரும் நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு நம்பிக்கையாகும். உண்மையில் நாற்றுகளின் வேர்கள் மண்ணில் உள்ள காற்றையும் சுவாசிக்க வேண்டும். அதிகப்படியான தண்ணீர் அந்த வேர்களை மூச்சுத் திணறச் செய்யும். இது வேர் அழுகல் எனப்படும் கொடிய நோய்க்கு நேரடியாக வழிவகுக்கும். ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன். ஒரு சிறிய ஸ்பாஞ்சை தண்ணீரில் முழுமையாக முக்கி எடுத்தால் எப்படி சொத சொதவென்று இருக்குமோ அப்படித்தான் உங்கள் செடியின் மண்ணும் இருக்கக்கூடாது. மண் லேசாக ஈரமாக இருக்க வேண்டும், ஆனால் கசகசவென்று இருக்கக்கூடாது. 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் பகல் நேர வெப்பமும் இரவு நேர குளிரும் மாறி மாறி வரக்கூடும். எனவே மேல்பரப்பு மண் காய்ந்திருப்பதை உங்கள் விரல்களால் தொட்டுப் பார்த்து உறுதி செய்த பின்னரே மீண்டும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இது மிகவும் எளிமையான விஷயம்தான், ஆனால் 90% மக்கள் இந்த இடத்தில்தான் பெரிய தவறு செய்கிறார்கள். செடிகளுக்கு மூச்சுவிட கொஞ்சம் இடம் கொடுங்கள். தண்ணீர் ஊற்றுவதிலுள்ள இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் உங்கள் செடிகள் பாதி பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துவிடும். சரி, தண்ணீர் பிரச்சனை முடிந்தது. அடுத்து செடிகளுக்கு தேவையான ஒளியைப் பற்றி நாம் கட்டாயம் பேச வேண்டும். நான்காவது தவறு நாற்றுகளுக்கு போதிய வெளிச்சம் கொடுக்காமல் இருப்பது. பலர் தங்கள் நாற்றுகளை வீட்டின் ஜன்னல் ஓரத்தில் வைத்துவிட்டு சூரிய ஒளி கிடைத்துவிடும் என்று நிம்மதியாக இருந்து விடுகிறார்கள். ஆனால் ஜன்னல் கண்ணாடி வழியாக வரும் வெளிச்சம் வளரும் நாற்றுகளுக்கு போதுமானதாக இருக்காது என்பது பலருக்கும் தெரிவதில்லை. போதிய வெளிச்சம் இல்லாததால் என்ன நடக்கும் தெரியுமா? செடிகள் ஒளியை தேடி மிகவும் நீளமாக மற்றும் மெலிதாக வளரத் தொடங்கும். இதை லெக்கி சீட்லிங்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இப்படி மெலிதாக வளரும் தண்டு மிகவும் பலவீனமாக இருக்கும். மேலும் ஒரு சிறிய காற்று அடித்தால் கூட சாய்ந்து உடைந்துவிடும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம், இருட்டு அறையில் வளரும் ஒரு தளிர் ஒளியை தேடி எப்படி வளைந்து நெளிந்து செல்லுமோ அதே போலத்தான் உங்கள் நாற்றுகளும் கஷ்டப்படுகின்றன. மார்ச் 2026இல் இயற்கையான சூரிய ஒளி கிடைக்காத நாட்களில் நீங்கள் செயற்கையான க்ரோ லைட்ஸ் எனப்படும் வளர்ப்பு விளக்குகளை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகலாம். இந்த விளக்குகளை நாற்றுகளுக்கு மிக அருகில், அதாவது 2 முதல் 3 அங்குல உயரத்தில் வைக்க வேண்டும். அப்போதுதான் செடிகள் குட்டையாகவும் தடிமனான தண்டுடனும் மிகவும் ஆரோக்கியமாக வளரும். போதிய வெளிச்சம் என்பது செடிகளின் உணவு தயாரிப்புக்கு மிக அடிப்படையான விஷயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒளியின் முக்கியத்துவத்தை பார்த்தோம். இப்போது உரமிடுவதில் நாம் செய்யும் அவசரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். 5வது தவறு, மிகச் சிறிய நாற்றுகளுக்கு அவசரப்பட்டு உரம் போடுவது. நாற்றுகள் முளைத்து 2 சிறிய இலைகள் வந்தவுடனேயே செடி பெரிதாக வளர வேண்டும் என்ற ஆசையில் பலர் அதிகப்படியான உரத்தை அள்ளிப் போடுவார்கள். இது மிகவும் ஆபத்தான ஒரு செயலாகும். விதைகளிலிருந்து முதலில் வரும் 2 இலைகள் உண்மையான இலைகள் கிடையாது. அவை விதை இலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பருவத்தில் செடிக்குத் தேவையான அனைத்து சத்துக்களும் அந்த விதைக்குள்ளேயே இயற்கையாகவே அடங்கியிருக்கும். ஒரு பிறந்து சில நாட்களே ஆன குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தால் என்ன ஆகுமோ அதுதான் சிறிய நாற்றுகளுக்கு உரம் போட்டாலும் நடக்கும். அந்த சிறிய மற்றும் மென்மையான வேர்கள் கடுமையான உரத்தின் வீரியம் தாங்காமல் எரிந்து போய்விடும். இதற்கு ஒரு சிறந்த தீர்வு என்னவென்றால், செடியில் குறைந்தது 4 முதல் 6 உண்மையான இலைகள் வரும் வரை எந்த ஒரு உரத்தையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. 2026 மார்ச் மாதத்தின் சீரற்ற தட்பவெப்ப நிலையில் செடிகள் ஏற்கனவே கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் உரத்தை கொடுத்து அவற்றை மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது.
உரம் கொடுக்கத் தொடங்கும்போது கூட பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட பாதியாக குறைத்து மிகவும் நீர்த்த நிலையில்தான் கொடுக்க வேண்டும். பொறுமைதான் தோட்டக்கலையில் மிக முக்கியமான ஒரு ஆயுதம். அவசரப்பட்டு செடிகளை அழித்து விடாதீர்கள். இந்த உரப் பிரச்சனையை தாண்டி நாம் செய்யும் மற்றொரு சின்னஞ்சிறு ஆனால் ஆபத்தான தவறு என்னவென்று அடுத்த பகுதியில் பார்ப்போம். 6வது மிக முக்கியமான தவறு, ஒரே தொட்டியில் பல விதைகளை நெருக்கமாக விதைத்து பிறகு அவற்றை பிரிக்காமல் அப்படியே விட்டுவிடுவது. இதை ஆங்கிலத்தில் ஓவர் கிரவுடிங் என்று சொல்வார்கள். ஒரு சிறிய இடத்தில் பல செடிகள் வளரும்போது அவற்றுக்கு இடையே தண்ணீர், சத்துக்கள் மற்றும் சூரிய ஒளிக்காக மிகப்பெரிய போர் நடக்கும். இதன் விளைவாக எந்த ஒரு செடியும் முழுமையாக வளராமல் எல்லாமே மெலிந்து பலவீனமாகிவிடும். விதைகளை தூவும் போது முளைக்காமல் போய்விடுமோ என்ற பயத்தில் நாம் நிறைய விதைகளை பயன்படுத்துகிறோம். அது தவறில்லை. ஆனால் முளைத்து வந்த பிறகு கத்தரிக்கோல் கொண்டு பலவீனமான செடிகளை வெட்டி நீக்க வேண்டும். இதைச் செய்ய பலருக்கும் மனது வராது. ஐயோ, இவ்வளவு அழகாக முளைத்த செடியை எப்படி வெட்டுவது என்று நினைப்பார்கள். ஆனால் ஒரு சிறந்த தோட்டக்காரராக நீங்கள் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஒரு தொட்டிக்கு ஒரு ஆரோக்கியமான செடி மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவற்றை நீங்கள் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். ஒரு வகுப்பறையில் 100 மாணவர்களை அடைத்து வைத்தால் எப்படி மூச்சு முட்டுமோ அப்படித்தான் செடிகளும் உணரும். 2026 மார்ச் மாதத்தில் காற்றோட்டம் இல்லை என்றால் செடிகளில் பூஞ்சை நோய்கள் மிக வேகமாக பரவும் அபாயம் உள்ளது. எனவே துணிந்து தேவையற்ற நாற்றுகளை அகற்றுங்கள். மீதமுள்ள செடிக்கு நிறைய இடமும் சத்துக்களும் கிடைத்து அது பிரம்மாண்டமாக வளரும். நெருக்கடி பிரச்சனையை தீர்த்த பின் செடிகளை இடம் மாற்றுவதில் நாம் செய்யும் அவசரம் பற்றி அடுத்து பார்க்கலாம். 7வது தவறு, நாற்றுகளை மிக விரைவாக பெரிய தொட்டிக்கு அல்லது தோட்டத்திற்கு இடம் மாற்றுவது. நாற்று கொஞ்சம் உயரமாக வளர்ந்தவுடனேயே அதை எடுத்து வேறு இடத்தில் நட்டுவிட வேண்டும் என்று பலர் துடிப்பார்கள். ஆனால் மேலே செடி வளர்ந்திருந்தாலும் மண்ணுக்கு அடியில் அதன் வேர்கள் போதுமான அளவு வலுவாக வளர்ந்திருக்காது என்பது அவர்களுக்குத் தெரிவதில்லை. வேர்கள் நன்கு பரவி ஒரு வலுவான அமைப்பை உருவாக்காத நிலையில் அதை பிடுங்கினால் அந்த செடி அதிர்ச்சியடைந்து இறந்து போகும் வாய்ப்பு அதிகம். இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனிதன் முழுமையாக குணமடைவதற்கு முன்பே மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்தால் எப்படி மீண்டும் நோய்வாய்ப்படுவானோ அதே போலத்தான் இதுவும். நாற்றுகளை இடம் மாற்றுவதற்கு முன் அந்த செடியின் தண்டு பகுதி சற்று தடிமனாக மாறியிருக்க வேண்டும். மேலும் தொட்டியின் அடிப்பகுதியில் உள்ள துளைகள் வழியாக சில வேர்கள் எட்டிப் பார்ப்பதை நீங்கள் காண வேண்டும். அதுதான் சரியான நேரம். மார்ச் 2026 பருவநிலையில் செடிகளை இடம் மாற்றுவது மாலை நேரத்தில் மட்டுமே செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் இரவு நேர குளிர்ச்சியில் செடிகள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியும். நாற்றுகளை இடம் மாற்றும் போது அதன் தண்டு பகுதியை ஒருபோதும் பிடித்து இழுக்கக்கூடாது. இலைகளை பிடித்து மெதுவாகத்தான் எடுக்க வேண்டும். இதை நீங்கள் சரியாக பின்பற்றினால் நாற்றுகள் இறப்பு விகிதம் வெகுவாக குறையும். செடிகளை மாற்றுவதைப் பற்றி பேசினோம். அடுத்ததாக நாம் அனைவரும் அசால்ட்டாக நினைக்கும் ஒரு தண்ணீர் பிரச்சனை பற்றி பார்ப்போம். 8வது தவறு, குழாயிலிருந்து நேரடியாக வரும் குளிர்ந்த நீரை அல்லது குளோரின் கலந்த நீரை நாற்றுகளுக்கு பயன்படுத்துவது. நாம் குடிக்கப் பயன்படுத்தும் தண்ணீரில் கிருமிகளை அழிக்க குளோரின் கலக்கிறார்கள். பெரிய மரங்களுக்கு இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் பிறந்த குழந்தை போன்ற நாற்றுகளுக்கு இந்த குளோரின் ஒரு விஷமாக மாறும். இது மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை அழித்துவிடும். மேலும் மிக குளிர்ந்த நீரை நேரடியாக ஊற்றும்போது செடியின் வேர்கள் ஒருவித அதிர்ச்சிக்கு உள்ளாகின்றன. இதை டெம்பரேச்சர் ஷாக் என்று சொல்வார்கள். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது யாராவது உங்கள் மீது ஐஸ் தண்ணீரை ஊற்றினால் எப்படி திடுக்கிட்டு எழுவீர்களோ செடிகளும் அதே போலத்தான் பாதிக்கப்படுகின்றன. இதை தவிர்க்க ஒரு மிக எளிய வழி உள்ளது. நாற்றுகளுக்கு ஊற்ற வேண்டிய தண்ணீரை ஒரு வாளியில் பிடித்து குறைந்தது 24 மணி நேரம் அப்படியே திறந்த நிலையில் வைத்து விடுங்கள். இதனால் அதில் உள்ள குளோரின் ஆவியாகி வெளியேறிவிடும். மேலும் அந்த தண்ணீர் உங்கள் அறையின் வெப்பநிலைக்கு சமமாக மாறிவிடும். அதன் பிறகு அந்த தண்ணீரை செடிகளுக்கு பயன்படுத்துங்கள். மார்ச் 2026 போன்ற வெப்பமான மாதங்களில் செடிகளுக்கு இதமான வெப்பநிலையில் தண்ணீர் கொடுப்பது அவற்றின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும்.
இந்த சின்ன சின்ன விஷயங்கள்தான் உங்கள் தோட்டத்தை வெற்றிகரமாக மாற்றும் ரகசியங்கள். தண்ணீர் பற்றி பல விஷயங்களை அலசிவிட்டோம். இப்போது செடிகளுக்கு வரும் ஒரு அமைதியான ஆபத்தைப் பற்றி தெரிந்து கொள்வோம். 9வது முக்கியமான தவறு, நாற்றுகள் வளரும் இடத்தில் சரியான காற்றோட்டம் இல்லாமல் இருப்பது. நாம் செடிகளை ஒரு பாதுகாப்பான அறையிலோ அல்லது மூடப்பட்ட இடத்திலோ வைத்து வளர்க்கும் போது அங்கு காற்று வீச வாய்ப்பிருக்காது. காற்றோட்டம் இல்லாத ஈரப்பதமான சூழல் என்பது பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களுக்கு ஒரு சொர்க்கம் போன்றது. இதன் காரணமாகத்தான் தம்பிங் ஆஃப் எனப்படும் நாற்று அழுகல் நோய் வருகிறது. காலையில் நீங்கள் பார்க்கும்போது செடி மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் மாலையில் அதன் தண்டு சுருங்கி செடி அப்படியே கீழே சாய்ந்து இறந்து கிடக்கும். இது உங்கள் மனதை மிகவும் உடைக்கும் ஒரு காட்சியாகும். காற்றில்லாத இடத்தில் வளரும் நாற்றுகளின் தண்டு மிகவும் பலவீனமாக இருக்கும். இதை தவிர்க்க உங்கள் நாற்றுகளுக்கு அருகில் ஒரு சிறிய மின்விசிறியை குறைந்த வேகத்தில் ஓடவிட வேண்டும். அந்த லேசான காற்று செடிகளின் மீது படும்போது செடிகள் தங்கள் தண்டை வலுப்படுத்திக் கொள்ளும். இதற்கு ஒரு அருமையான உதாரணம், ஜிம்முக்குச் சென்று உடற்பயிற்சி செய்து தசை வளர்க்கும் ஒரு மனிதரை போன்றதுதான் இது. காற்று செடிகளின் மீது மோதும்போது அவை தங்களை வலிமையாக்கிக் கொள்கின்றன. 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் நிலவும் புழுக்கமான சூழ்நிலையில் இந்த காற்றோட்டம் என்பது செடிகளின் உயிர் காக்கும் அமிர்தமாக செயல்படும். காற்றோட்டம் இல்லாமல் எந்த ஒரு செடியும் ஆரோக்கியமாக வளர முடியாது. இதை மனதில் நன்கு பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் செய்யும் ஒரு வேடிக்கையான ஆனால் எரிச்சலூட்டும் தவறை பார்ப்போம். 10வது தவறு, நாம் என்ன விதைகளை எந்த தொட்டியில் விதைத்தோம் என்று லேபிள் எழுதாமல் விட்டுவிடுவது. விதைக்கும்போது நமக்கு நன்றாக நினைவிருக்கும், இது தக்காளி, இது மிளகாய் என்று. ஆனால் 4 நாள் கழித்து முளைத்து வரும்போது எல்லாமே 2 பச்சை இலைகளுடன் ஒரே மாதிரிதான் காட்சியளிக்கும். எது எந்தச் செடி என்று தெரியாமல் நாம் குழம்பிப் போவோம். பெரியதாக வளர்ந்த பிறகுதான் அது என்ன செடி என்றே நமக்குத் தெரிய வரும். ஒருவேளை நீங்கள் கொடி வகை செடியை எடுத்து சிறிய தொட்டியில் வைத்துவிட்டால் அது சரியாக வளராது. செடிகளின் அடையாளத்தை மறந்து விடுவது ஒரு பெரிய தலைவலியாக மாறும். இதைத் தவிர்க்க நீங்கள் விதைத்த உடனேயே ஒரு சிறிய குச்சியிலோ அல்லது பிளாஸ்டிக் அட்டையிலோ அந்த செடியின் பெயரையும் நீங்கள் விதைத்த தேதியையும் எழுதி மண்ணில் சொருகி வைக்க வேண்டும். இது ஒரு சிறிய வேலைதான், ஆனால் எதிர்காலத்தில் பெரும் குழப்பத்தை தவிர்க்கும். ஒரு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைக்கு அடையாள அட்டை கட்டுவது போலத்தான் இதுவும். 2026 மார்ச் மாதத்தில் நீங்கள் பல வகையான காய்கறிகளை விதைக்கத் திட்டமிட்டிருந்தால் இந்த லேபிள் எழுதும் பழக்கம் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். எந்த செடி எத்தனை நாட்களில் முளைக்கிறது, அதன் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் துல்லியமாக கண்காணிக்க முடியும். எனவே இனிமேல் லேபிள் இல்லாமல் எந்த விதையையும் விதைக்காதீர்கள். சரி, லேபிள் போட்டாச்சு. அடுத்து நாற்றுகளை வெளியே கொண்டு செல்லும் போது நடக்கும் விபத்தை பார்ப்போம். 11வது தவறு, வீட்டுக்குள் பாதுகாப்பாக வளர்ந்த நாற்றுகளை திடீரென நேரடியாக வெயிலில் கொண்டு போய் வைப்பது. இது செடிகளுக்கு நாம் செய்யும் ஒரு மிகப்பெரிய துரோகம் என்று கூட சொல்லலாம். பல நாட்களாக மிதமான தட்பவெப்பத்தில் நேரடி சூரிய ஒளி இல்லாமல் வளர்ந்த ஒரு மென்மையான நாற்று திடீரென கொளுத்தும் வெயிலை எதிர்கொண்டால் என்ன ஆகும்? அதன் இலைகள் கருகி செடி முழுமையாக வதங்கிப் போய்விடும். இதை ஆங்கிலத்தில் ஹார்டனிங் ஆஃப் செய்யாமல் இருப்பது என்று கூறுவார்கள். அதாவது செடிகளை கடினப்படுத்தாமல் வெளியே விடுவது. இதைத் தவிர்க்க ஒரு சிறப்பான முறை உள்ளது. நாற்றுகளை நிரந்தரமாக வெளியே நடுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு முதல் நாள் காலையில் 1 மணி நேரம் மட்டும் நிழலான இடத்தில் வெளியே வைக்க வேண்டும். பிறகு மீண்டும் உள்ளே கொண்டு வந்து விட வேண்டும். அடுத்த நாள் 2 மணி நேரம், அதற்கடுத்த நாள் சிறிது காலை வெயில் படும்படி என்று படிப்படியாக செடிகளுக்கு வெளி உலகத்தை பழக்கப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் ஏசியிலேயே இருந்துவிட்டு திடீரென பாலைவன வெயிலுக்குச் சென்றால் எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் செடிகளுக்கும் இருக்கும். 2026 மார்ச் மாதத்தில் வெயிலின் உக்கிரம் சற்று அதிகமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த ஹார்டனிங் ஆஃப் முறையை நீங்கள் கட்டாயம் பின்பற்றியே தீர வேண்டும். அப்போதுதான் உங்கள் நாற்றுகள் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும். செடிகளை பழக்கப்படுத்துவது பற்றி அறிந்து கொண்டோம். இப்போது தொட்டியில் உள்ள ஒரு பிரச்சனையை பார்ப்போம். 12வது தவறு, நாற்றுகளை வளர்க்க ஆரம்பத்திலேயே
மிகச்சிறிய தொட்டிகளை தேர்ந்தெடுப்பது அல்லது மிகவும் பெரிய தொட்டிகளை தேர்ந்தெடுப்பது. சரியான அளவிலான தொட்டியை தேர்ந்தெடுப்பது ஒரு கலை. தொட்டி மிகவும் சிறியதாக இருந்தால் விதைகள் முளைத்த சில நாட்களிலேயே வேர்களிடமில்லாமல் சுருண்டு கொள்ளும். இதை ரூட் பவுண்ட் என்று சொல்வார்கள். இந்த நிலை வந்தால் செடியின் வளர்ச்சி முற்றிலுமாக நின்றுவிடும். மறுபுறம் ஒரு சிறிய விதைக்கு மிகப்பெரிய தொட்டியை பயன்படுத்தினால் மண்ணில் உள்ள அதிகப்படியான தண்ணீர் காய்வதற்கு பல நாட்களாகும். இது முன்னரே நாம் பேசிய வேர் அழுகலுக்கு வழிவகுக்கும். இது எப்படி இருக்கிறதென்றால், ஒரு சிறு குழந்தைக்கு பெரிய மனிதனின் சட்டையை மாட்டி விடுவது போலவும் பெரிய மனிதனுக்கு குழந்தையின் சட்டையை மாட்டி விடுவது போலவும் உள்ளது. நாற்று வளர்ப்புக்கு என்று விற்கப்படும் சிறிய தட்டுக்கள் அல்லது 3 அங்குல தொட்டிகளே மிகவும் சரியான தேர்வாகும். செடி வளர வளர தொட்டியின் அளவையும் படிப்படியாக மாற்றிக்கொண்டே செல்ல வேண்டும். 2026 மார்ச் மாதத்தின் வெப்பநிலைக்கு ஈரப்பதத்தை தக்கவைக்கும் சரியான அளவிலான தொட்டிகள் மிக அவசியம். தொட்டியின் அடியில் தண்ணீர் வெளியேற சரியான துளைகள் இருப்பதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். துளை இல்லாத தொட்டிகள் செடிகளின் சவப்பெட்டிக்குச் சமம். சரியான தொட்டியை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம் என்று இப்போது புரிந்திருக்கும். அடுத்து நாம் விதைக்கும் விதைகளின் தரத்தை பற்றி ஒரு அதிர்ச்சியான உண்மையை பார்ப்போம். 13வது தவறு, முளைப்புத் திறனை பரிசோதிக்காமல் பல வருடங்கள் பழமையான விதைகளை அப்படியே பயன்படுத்துவது. விதைகளுக்கு காலாவதி தேதி உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக உண்டு. விதைகள் உயிருள்ள பொருட்கள். காலப்போக்கில் அவற்றுக்குள் இருக்கும் ஆற்றல் குறைந்து கொண்டே வரும். பழைய விதைகளை நேரடியாக மண்ணில் விதைத்துவிட்டு அது முளைக்கும் என்று வாரக்கணக்கில் காத்து கிடப்பது உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்கும் ஒரு செயலாகும். இது ஒரு ஏமாற்றமான அனுபவமாக அமையும். இதைத் தவிர்க்க ஒரு எளிய வழியை நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு சிறிய டிஷ்யூ பேப்பரை ஈரமாகிக் கொள்ளுங்கள். அதில் 10 விதைகளை வைத்து மடித்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு மூடி வையுங்கள். ஒரு வாரம் கழித்து எடுத்துப் பாருங்கள். 10 விதைகளில் 8 முளைத்திருந்தால் உங்கள் விதைகள் மிகச்சிறந்த தரத்தில் உள்ளன என்று அர்த்தம். ஆனால் 2 அல்லது 3 மட்டும்தான் முளைத்திருக்கிறதென்றால் அந்த விதைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய விதைகளை வாங்குவதே புத்திசாலித்தனம். 2026 மார்ச் மாதத்தில் உங்கள் விவசாயத்தையோ அல்லது மாடித் தோட்டத்தையோ தொடங்குவதற்கு முன் இந்த முளைப்புத் திறன் பரிசோதனையைச் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையைச் செய்யும். நல்ல தரமான விதைகளே ஆரோக்கியமான செடிகளின் அஸ்திவாரம் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். விதைகளை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. இப்போது நாற்றுகளைத் தொடும்போது நாம் செய்யும் ஒரு ஆபத்தான செயலைப் பற்றி பார்ப்போம். 14வது தவறு, நாற்றுகளை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றும்போது அதன் தண்டுப் பகுதியை நம் விரல்களால் அழுத்திப் பிடிப்பது. நாற்றுகளின் தண்டுப் பகுதி மிகவும் மென்மையானது மற்றும் முக்கியமான உயிரணுக்களைக் கொண்டது. நாம் லேசாக பிடித்தாலும் நம் விரல்களின் அழுத்தம் அந்த தண்டை நசுக்கிவிடும். தண்டு நசுங்கிவிட்டால் வேரிலிருந்து தண்ணீர் மற்றும் சத்துக்கள் இலைகளுக்குச் செல்வது முற்றிலும் தடைபட்டு செடி இறந்துவிடும். இது மனிதனின் கழுத்தை நெரிப்பதற்குச் சமமான ஒரு செயலாகும். அப்படியானால் செடியை எப்படித்தான் பிடிப்பது? மிக எளிய முறை, செடியின் இலைகளை மட்டும்தான் நம் விரல்களால் மெதுவாகப் பிடிக்க வேண்டும். இலைகள் கொஞ்சம் கிழிந்தாலும் அல்லது உடைந்தாலும் செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அது புதிய இலைகளை விரைவாக உருவாக்கிக் கொள்ளும். ஆனால் தண்டு உடைந்தால் அந்த செடி முடிந்தது என்றுதான் அர்த்தம். ஒரு சிறிய கரண்டியோ அல்லது குச்சியோ பயன்படுத்தி வேரோடு செடியை மெதுவாக நெம்பி எடுக்க வேண்டும். 2026 மார்ச் மாதத்தில் புதிய செடிகளை மாற்றி நடும்போது இந்த நுணுக்கத்தை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் செடிகளை எவ்வளவு மென்மையாக கையாள்கிறீர்களோ அவ்வளவு ஆரோக்கியமாக அவை வளரும். செடிகளை கையாளுவது ஒரு கலை. அதை நாம் கவனமாகச் செய்ய வேண்டும். அடுத்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் உள்ள மற்றொரு முக்கியமான முறையைப் பற்றி தெரிந்து கொள்வோம். 15வது தவறு, நாற்றுகளின் மேலிருந்து தண்ணீரை ஊற்றுவது. நாம் பொதுவாக ஒரு ஜக்கில் தண்ணீர் எடுத்து செடிகளின் இலைகள் மீதும் தண்டு மீதும் படும்படி ஊற்றுவோம். ஆனால் நாற்றுகளை பொறுத்தவரை இது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறையாகும். மேலிருந்து தண்ணீர் ஊற்றும்போது மென்மையான செடிகள் தண்ணீரின் அழுத்தத்தால் மாட்டைட் சாய்ந்துவிடும் வாய்ப்பு உள்ளது. மேலும் இலைகள் மீது தங்கும் தண்ணீர் பூஞ்சை நோய்கள் வர ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. இதை தவிர்க்க பாட்டம் வாட்டரிங் எனப்படும் அடிப்பகுதி வழியாக தண்ணீர் கொடுக்கும் முறையை பின்பற்ற வேண்டும்.
உங்கள் நாற்றுத் தொட்டிகளை ஒரு பெரிய தட்டில் வையுங்கள். அந்த தட்டில் ஒரு அங்குலம் அளவுக்கு தண்ணீரை ஊற்றுங்கள். தொட்டியின் அடியில் உள்ள துளைகள் வழியாக மண்ணே தனக்கு தேவையான அளவு தண்ணீரை உறிஞ்சிக்கொள்ளும். சுமார் 30 நிமிடம் கழித்து தட்டில் மீதமுள்ள தண்ணீரை அப்புறப்படுத்தி விடுங்கள். இந்த முறை எப்படி வேலை செய்கிறதென்றால், ஒரு பஞ்சு எப்படி தண்ணீரை ஈர்க்குமோ அதுபோல செயல்படுகிறது. 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் அதிகப்படியான வெப்பத்தால் மண் விரைவில் வறண்டு போகும். இந்த அடிப்பகுதி நீர்ப்பாசன முறை வேர்கள் ஆழமாகச் செல்லவும் செடிகள் வறட்சியை தாங்கி வளரவும் மிகவும் உதவியாக இருக்கும். இது ஒரு தொழில்முறை தோட்டக்காரர்கள் பயன்படுத்தும் ரகசியமாகும். இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். தண்ணீர் ஊற்றும் ரகசியத்தை தெரிந்து கொண்டோம். இப்போது செடிகளைத் தாக்கும் சிறிய எதிரிகளைப் பற்றி பார்ப்போம். 16வது தவறு, நாற்றுகளை தாக்கும் சிறிய பூச்சிகளை ஆரம்பத்திலேயே கண்டு கொள்ளாமல் விடுவது. செடிகள் மிகச் சிறியதாக இருக்கும்போது ஃபெங்கஸ் நெட்ஸ் எனப்படும் சிறிய கொசுக்கள் போன்ற பூச்சிகளும் அசுவினி எனப்படும் எஃபிட்ஸ் பூச்சிகளும் படையெடுக்கத் தொடங்கும். பலரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த சிறிய பூச்சிகள் செடியை ஒன்றும் செய்துவிடாது என்று. ஆனால் நாற்றுகளின் மென்மையான இலைகளில் உள்ள சாற்றை உறிஞ்சி சில நாட்களிலேயே செடியை ஒட்டுமொத்தமாக கொன்றுவிடும் அபாயம் உள்ளது. ஒரு சிறிய நோய் கிருமி மனிதனை எப்படி பாதிக்கிறதோ அதுபோலத்தான் இதுவும். இந்த பூச்சிகள் வருவதை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? செடிகளை தினமும் உற்று நோக்க வேண்டும். இலைகளின் அடிப்பகுதியை திருப்பிப் பார்க்க வேண்டும். மஞ்சள் நிற அட்டைகளில் வேப்பெண்ணெய் தடவி செடிகளுக்கு அருகில் கட்டித் தொங்க விடலாம். பூச்சிகள் அந்த மஞ்சள் நிறத்தால் கவரப்பட்டு அதில் ஒட்டிக்கொள்ளும். 2026 மார்ச் மாத தட்பவெப்ப நிலை இந்த பூச்சிகள் பெருகுவதற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே வாரம் ஒரு முறை மிகவும் நீர்த்த வேப்பெண்ணெய் கரைசலை செடிகள் மீது லேசாக தெளித்து வருவது ஒரு சிறந்த தடுப்பு முறையாகும். வருமுன் காப்பதே தோட்டக்கலையில் மிகச் சிறந்த அணுகுமுறை. பூச்சித் தொல்லைகளை ஆரம்பத்திலேயே அழித்து விடுங்கள். இது உங்கள் செடிகளை காப்பாற்றும். அடுத்து நாம் உபயோகிக்கும் தொட்டியின் தன்மையை பற்றி பேசலாம். 17வது தவறு, மக்கும் தன்மை கொண்ட பீட் பாட்ஸ் அல்லது காகிதத் தொட்டிகளை தவறாக பயன்படுத்துவது. சுற்றுச்சூழலுக்கு நல்லதென்று கருதி பலர் இப்பொழுது பிளாஸ்டிக் தொட்டிகளுக்கு பதிலாக காகிதத்தாலான தொட்டிகளை பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து மறைந்துள்ளது. இந்த காகிதத் தொட்டிகள் மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை மிக வேகமாக உறிஞ்சி ஆவியாக்கிவிடும். நீங்கள் காலையில் தண்ணீர் ஊற்றினால் மதியத்திற்குள் மண் முழுவதுமாக வறண்டு செடிகள் வாடத் தொடங்கிவிடும். இந்த தொட்டிகளை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பது பலருக்கும் தெரிவதில்லை. இந்த தொட்டிகளை பயன்படுத்தினால் நீங்கள் தினமும் 2 முறை மண்ணின் ஈரப்பதத்தை பரிசோதிக்க வேண்டும். மேலும் இந்த தொட்டியுடன் சேர்த்து செடியை நிலத்தில் நடும்போது தொட்டியின் அடிப்பகுதியை லேசாக கிழித்துவிட்டு தான் நட வேண்டும். இல்லையென்றால் செடியின் வேர்கள் அந்த தொட்டியை தாண்டி வெளியே வளர மிகவும் சிரமப்படும். 2026 மார்ச் மாத வெப்பத்தில் இந்த காகிதத் தொட்டிகள் நாற்றுகளுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறக்கூடும். எனவே இந்த தொட்டிகளை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். பிளாஸ்டிக் அல்லது காகிதம் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொள்வதே முக்கியம். தொட்டியின் தன்மையை புரிந்து கொண்டோம். இப்போது செடிகளின் வளர்ச்சிக்கான தட்பவெப்பத்தை பற்றி பார்ப்போம். 18வது தவறு, விதைகள் முளைப்பதற்கும் நாற்றுகள் வளர்வதற்கும் உள்ள தட்பவெப்ப நிலை வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. இது பலரும் செய்யும் ஒரு நுட்பமான தவறாகும். விதைகள் மண்ணுக்குள் முளைத்து வெளியே வர ஒரு இதமான மற்றும் சற்று அதிகமான வெப்பம் தேவைப்படுகிறது. ஆனால் முளைத்து வெளியே வந்த பிறகு நாற்றுகள் ஆரோக்கியமாக வளர சற்று குளிர்ந்த சூழ்நிலை தேவை. முளைப்பதற்கு தேவையான அதே வெப்பத்தை செடிகள் வளர்வதற்கும் கொடுத்தால் செடிகள் மிகவும் மெலிந்து பலவீனமாக வளரும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம், ஒரு கேக்கை ஓவனில் வைத்து சூடாக்கி எடுப்பது போலத்தான் விதைகள் முளைப்பது. ஆனால் முளைத்த பிறகு அவற்றுக்கு சுத்தமான காற்றும் மிதமான தட்ப வெப்பமும் தேவை. 2026 மார்ச் மாதத்தில் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலையில் அதிக வேறுபாடுகள் இருக்கக்கூடும். எனவே விதைகள் முளைக்கும் வரை தொட்டிகளை சற்று கதகதப்பான இடத்திலும், முளைத்த பிறகு நல்ல வெளிச்சம் வரும் ஆனால் நேரடி வெப்பமில்லாத இடத்திற்கும் மாற்ற வேண்டும்.
இந்த தட்பவெப்ப மாற்றத்தை நீங்கள் சரியாக கையாண்டால் உங்கள் நாற்றுகள் மிகச் சிறந்த முறையில் தடிமனாக வளரும். தட்பவெப்பத்தின் விளையாட்டை புரிந்து கொள்வது தோட்டக்கலையில் உங்களை ஒரு நிபுணராக மாற்றும். இதை மனதில் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் செடிகளுக்கு கொடுக்கும் கவனத்தை பற்றிய ஒரு தவறான கண்ணோட்டத்தை பார்ப்போம். 19வது தவறு, செடிகளுக்கு ஓய்வு கொடுக்காமல் 24 மணி நேரமும் வெளிச்சம் கொடுப்பது. செயற்கையான குரோ லைட்ஸ் பயன்படுத்துபவர்கள் பலரும் செடிகள் சீக்கிரமாக வளர வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக விளக்கை எரிய விடுவார்கள். ஆனால் மனிதர்களைப் போலவே செடிகளுக்கும் தூங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் இருட்டு மிகவும் அவசியமாகும். பகல் நேரத்தில் செடிகள் ஒளியை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன. இரவு நேரத்தில்தான் அந்த உணவை செடியின் மற்ற பாகங்களுக்கு கொண்டு சென்று தனது உடலை வளர்த்துக் கொள்கின்றன. இருட்டு இல்லாமல் போனால் செடிகளின் உயிரியல் கடிகாரம் முற்றிலும் குழம்பிப் போகும். இது அவற்றின் வளர்ச்சியை பெருமளவு பாதிக்கும். குறைந்தது 8 முதல் 10 மணி நேரம் செடிகளுக்கு முழுமையான இருட்டு கிடைக்க வேண்டும். ஒரு மனிதன் பல நாட்கள் தூங்காமல் இருந்தால் எப்படி மன அழுத்தத்திற்கு ஆளாவானோ அதே போலத்தான் செடிகளும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றன. 2026 மார்ச் மாதத்தில் இயற்கையான சூரிய ஒளி மற்றும் இருட்டின் சுழற்சியை நீங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும். டைமர் எனப்படும் கருவியை பயன்படுத்தி விளக்குகளை தானாக அணைக்கச் செய்வது ஒரு சிறந்த வழியாகும். செடிகளுக்கும் தூக்கம் தேவை என்பதை நினைவில் வையுங்கள். அவற்றை அமைதியாக ஓய்வெடுக்க விடுங்கள். சரி, இப்போது நாம் இந்த தொடரின் கடைசி மற்றும் மிக முக்கியமான தவறை பற்றி பார்க்கப் போகிறோம். 20வது மற்றும் மிக முக்கியமான தவறு, ஒரு முறை செடிகள் செத்துப் போய்விட்டால் மனமுடைந்து தோட்டக்கலையையே முழுமையாக கைவிடுவது. நான் சந்தித்த பலரும், சார், நான் ஆசையாக ஒரு செடி வளர்த்தேன், அது காய்ந்து போய்விட்டது, எனக்கு செடி வளர்க்கும் ராசியே இல்லை என்று சொல்வார்கள். இது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான எண்ணமாகும். செடிகள் இறப்பது என்பது தோட்டக்கலையின் ஒரு இயல்பான பகுதியாகும். உலகத்தின் தலை சிறந்த தோட்டக்காரர்கள் கூட பல 100 செடிகளைக் கொன்றுதான் அந்த நிபுணத்துவத்தை பெற்றிருப்பார்கள். ஒரு குழந்தை நடக்க பழகும் போது எத்தனை முறை கீழே விழுகிறது, அதற்காக அது நடப்பதையே விட்டுவிடுகிறதா என்ன? தோட்டக்கலையும் அதுபோலத்தான். ஒரு செடி இறந்தால் அது ஏன் இறந்தது? நாம் தண்ணீரை அதிகமாக ஊற்றிவிட்டோமா அல்லது வெயிலில் வைத்து விட்டோமா என்று ஆராய்ந்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2026 மார்ச் மாதத்தில் நீங்கள் நாற்று நடும்போது சில சவால்களை சந்திக்கலாம். சில நாற்றுகள் அழுகிப் போகலாம். ஆனால் அது உங்களுடைய தவறல்ல. இயற்கையின் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் புதிய விதைகளை வாங்குங்கள். மீண்டும் முயற்சி செய்யுங்கள். உங்கள் கைகளால் ஒரு செடியை உருவாக்கி அதில் வரும் முதல் காயை பார்க்கும் போது கிடைக்கும் அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. எனவே ஒருபோதும் மனம் தளராதீர்கள். தொடர்ச்சியான முயற்சி மட்டுமே உங்களுக்கு பசுமையான வெற்றியை கொடுக்கும். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு சிறந்த தோட்டத்தை உருவாக்குவதற்கான அடித்தளமாகும். ஒரு சிறிய நாற்று எப்படி ஒரு பெரிய மரமாக மாறுகிறது என்பதற்கு பின்னால் இவ்வளவு நுட்பமான அறிவியலும் அன்பும் ஒளிந்திருக்கிறது என்பதை இப்போது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். செடிகள் மிகவும் வலிமையானவை. ஆனால் அவற்றின் குழந்தை பருவத்தில் நாம் கொடுக்கும் அந்த சிறிய கவனிப்புதான் அவற்றின் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் நான் சொன்ன இந்த 20 தவறுகளையும் தவிர்த்து பாருங்கள். சாதாரண தோட்ட மண்ணை தவிர்ப்பது, அளவாக தண்ணீர் ஊற்றுவது, தகுந்த வெளிச்சம் கொடுப்பது என இந்த சிறு சிறு மாற்றங்கள் உங்கள் செடிகளின் வளர்ச்சியில் ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனையை ஏற்படுத்தும். இது உங்கள் தோட்டம் மட்டுமல்ல, இது உங்கள் மனதிற்கு அமைதி தரும் ஒரு சோலையாகும். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற இன்னும் பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நாம் இன்று பார்த்த இந்த 20 தவறுகளில் நீங்கள் இதுவரை உங்கள் தோட்டத்தில் செய்த மிக முக்கியமான தவறு எது? அதை எப்படி சரி செய்யப் போகிறீர்கள்? உங்கள் அனுபவங்களை கமெண்டில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவரின் கமெண்ட்டுகளையும் படிக்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.